அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இயேசுவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது இறை வார்த்தை. உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்ததாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களுக்கு நிறைவான அமைதி கிடைக்கும், அவர்கள் மன அமைதியோடு வாழ்வார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது என்றால் என்ன? கடவுளின் குரலுக்கு செவி சாய்த்து அவர் வார்த்தைக்கு கீழ் படிந்து அவர் வார்த்தைகளை முற்றிலும் கடைபிடித்து வாழ்வதுதான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாம் படிக்கும் போது கடவுளின் குரலுக்கு செவி சாய்க்கிறோம், கடவுளின் அந்த வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க தவறுவதால் தான் நாம் அமைதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் குரலுக்கு செவி சாய்த்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை முற்றிலும் நாம் கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால், அவர் வார்த்தைகளை நாம் முற்றிலும் வாழ்வாக்கி வாழ்வோம் என்று சொன்னால், புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 16ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி, அமைதியின் உருவமான உன்னத கடவுள் சாத்தானை நம் காலடியில் நசுக்கி போட்டு வாழ்நாள் முழுவதும் நாம் நிறைவான அமைதியோடு வாழும்படி செய்வார். மேலும் இயேசுவின் அருளும் நம்மோடு தங்கி வாழும்படி செய்வார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை இந்த உலகில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலகில் மன அமைதியோடு வாழ்வோம், மன நிறைவோடு வாழ்வோம், மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். மேலும் இந்த உலக வாழ்வின் முடிவில் நாம் அந்த நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் மன அமைதியோடு, மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை முற்றிலும் கடைபிடித்து உம்முடைய வார்த்தைகளை இந்த உலகில் வாழ்வாக்கி வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.